இது நீண்ட கால அந்த நடவடிக்கைகள், போர் நடவடிக்கைகள் போல் அது தொடர்ந்தாலும் நேரடி போர் இல்லாமல் இதை நம்ம வந்து ஒரு ஒரு ராஜ்ய தந்திர ரீதியான அந்த அணுகுமுறையை வந்து மேற்கொள்வது தான் சிறந்தது நீங்கள் சொல்கிறீங்க, புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அங்கே பாகிஸ்தானில் இப்போ இந்த செய்தித்துறை அமைச்சர் மற்றும் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை அதிகாரிகள் 36 மணி நேரத்தில் இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று அந்த நாட்டில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலானது அது ஆக்கிரமிப்பு காஷ்மீரோ அல்லது அந்த லஷ்கர் இ தொய்பாவோட தலைமையகமாக இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பகல்பூர் என்ற இடமாக இருக்குமோ என்ற தகவல்களும் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் அது வந்து பரவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் இனிமேல் தாக்குதல்கள் நடைபெற்றால் இங்கு வந்து அந்த அமைதியோ அல்லது அந்த தாக்குதலையோ நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? சார், அதான் இந்த தாக்குதல் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அங்கே செயல்பட்டு இருக்கிறது வரை அந்த அட்டாக் இருந்து தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரவாத அமைப்புகள் வந்து விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருக்கு. சரி, காஷ்மீருடைய முன்னேற்றம் அவங்களுக்கு பெரிய எரிச்சலை உண்டாக்கிட்டு இருக்கு. என்ற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்ற அவங்க ஆசாட் காஷ்மீர்ல வந்து பொருளாதார நிலைமையில பின்தங்கி இருக்காங்க. நிலையான ஒரு அரசு இல்லை. இந்தியன் காஷ்மீர்ல வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிச்சிட்டோம், 370 அபாலிஷ் பண்ணிட்டோம். அங்க வந்து இப்ப முன்னேற்றத்திற்கான பல நடவடிக்கைகளும் மைய அரசு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாத்துக்கும் மேலாட்டுக்கு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் நிறைய போக தொடங்கிட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன். 2023 வந்து 26 லட்சம் பேர் போயிருக்காங்க. 27 லட்சம். இந்த வருஷம் போன வருஷம் வந்து 35 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. இது வந்து அந்த அந்த பாகிஸ்தான் பேஸ்ட் தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாத ஆக்டிவிட்டிஸ் செய்தாதான் அதை ரீஸ்டபிளைஸ் பண்ண முடியும். அவங்களுடைய கால்குலேஷன் இன்னும் அவங்க செய்யதான் செய்வாங்க. இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருக்கும். என்கிட்ட பாகிஸ்தான் வந்து தனக்குத்தானே கெடுதல் உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மை. பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் சொன்னாரு சமீபத்துல, நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ 30 வருஷமா மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னு பயங்கரவாதத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தோம்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாலிபானுக்கு முஜிகுதீனுக்கு ஆதரவு கொடுத்த பாகிஸ்தான், தாலிபானுடைய தளங்கள் எல்லாம் பாகிஸ்தான்லாம் இருந்து எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி ஆப்கானிஸ்தான் அனுப்புறாங்க. கொஞ்சம் பேரை காஷ்மீருக்கு அனுப்புனாங்க, கொஞ்சம் பேரை இஸ்ரேலுக்கு அனுப்புனாங்க. அப்ப பாகிஸ்தான் வந்து ஒரு பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்யும் தளமாக மாறிட்டு செயல்படுத்துன்னு சொல்றீங்க. ஆமா, அதனால இப்ப பாகிஸ்தான் வந்து உலக அளவிலே அதை ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப அவன் 25வது தடவையா இப்ப லோன் அப்ளை பண்ணிக்கிறான் IMF. எனக்கு இன்னொரு சார் பேராசிரியர் கடைசியா ஒரு சந்தேகம். இப்போ இந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட அந்த சமூக பொருளாதார வளர்ச்சி அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா. இப்ப அங்க வந்து ஒரு எலெக்ஷன் முடிச்சு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது பெரிய தலைமையில இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து அந்த இந்த ஸ்டேட்டை டெவலப் பண்ணும். இப்ப அவரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கிறாரு, வாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் டெவலப்மெண்ட் தான். என்ற பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் வயிற்றெரிச்சல்னு சொல்லலாம். இப்ப பாகிஸ்தானுக்கு இப்ப பெரிய ப்ராப்ளம் என்னட்டா, முதல்ல தாலிபான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்ப தாலிபான் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பலுச்சிஸ்தான்ல பெரிய ஒரு செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் உருவாகி பெரிய தலைவரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பலுச்சிஸ்தான் இப்போ என்ன சொல்றாங்க, பாகிஸ்தானை வந்து இதுவரை நிறைவாக இந்த கேள்வி சார், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அவர் பேசியிருந்த பீகார் பொதுக்கூட்டத்தில் ஒரு கற்பனை கெட்டாத அளவுக்கு இந்த பதிலடி இருக்கும் பஹல்காம் தாக்குதலுக்குன்னு சொன்னார். அதன் பின்னர் ஒரு வாரம் ஆகிவிட்டது. பல்வேறு விதமான ராஜ்ய ரீதியான தடைகள் போடப்பட்டிருக்கிறது. இது வந்து பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி மற்றும் போரில்லாத ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துவதோடு நிறுத்திக் கொள்வார்களா, அல்லது தாக்குதல் போற அளவுக்கு இது போகுமா சார்? இப்போ அதான் நாடு முழுவதும் உள்ள மக்களின் கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்வி தான் உங்களை கேட்குறேன். செலக்டிவ், அதாவது நடவடிக்கைன்னு சொல்றது போர் தான் ஒன்லி நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கு. ஒன்று ராஜரீக நடவடிக்கை, தனிமைப்படுத்துவது பாகிஸ்தானுடைய திட்டத்தை உலகத்துக்கு வெளிக்காட்டுவது. அப்புறம் வந்து பொருளாதார ரீதியான தடை. இப்ப நம்ம வந்து பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டோம், அங்கிருந்து ஒன்னும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, இம்போர்ட் பண்ண முடியாது. இப்போ பொருளாதார ரீதியா ஒண்ணு அவனை தடை பண்றது, ரெண்டாவது நம்மளை டெவலப் பண்றது மேக்சிமம். இப்ப நம்ம போர்னு முழு அளவுனான போர்னா சைனா வந்து உடனே ரெடியா இருப்பான். இந்தியாவை
ஒரு 30 பீஸா மாற்றணும்னு துண்டாடணும்னு சைனா சொல்லிட்டு இருக்கிறான். ம். ம். அப்போ அவனுக்கு ஒரு நம்ம வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால ம். மறக்க முடியாத நடவடிக்கைன்னா போர் தான் ஒன்லி நடவடிக்கைன்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. சரி. போர் இல்லாத பல நடவடிக்கைகள் இருக்கு. மேற்கொள்ளணும். அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். முடிஞ்சா செலக்டிவ் டார்கெட்னு சொல்லுவாங்க. செலக்டிவ் அட்டாக். ஓ அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல சில ஏரியா இருக்கு, மிலிட்டரி கேம்ப். ஓ அதை அந்த அட்டாக் பண்ணலாம் இந்தியா. சரி. அட்டாக் பண்ணலாம். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே சார்.